Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு சுவையான prawn biryani எப்படி செய்யலாம்னு பாப்போம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நான் இன்னைக்கு prawn வந்து 500 கிராம் வாங்கியிருக்கேன். சரிங்களா? கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுற இன்க்ரீடியன்ஸும் மாற்றிக்கலாம். சரிங்களா? 500 கிராமுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வாஷ் பண்ணதுனால ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதிலே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. சரிங்களா? நல்லா வந்து ஈவனாக உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரானை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி ப்ரான் எடுத்து வைப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெய் வந்து நமக்கு எண்ணெயில் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகணும் அது. சரிங்களா? கொஞ்சம் நேரம் வந்து இப்போ ஒவ்வொரு ப்ரானாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே வாட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம அப்படியே ஒரு சிலர் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம பரட்டிட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு பரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு செய்யும்போது ப்ரானும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த காரம்லாம் போயிட்டு ஊறிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட் தனியாக வந்து ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரான் ஃபுல்லாக இதில் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன் தனியாக. சரிங்களா? இந்த ஃப்ரைடு ப்ரானை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்ச பிறகு இந்த பேனில் இருக்கிற ஆயிலை வந்து நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து அந்த ப்ரானோட ஸ்மெல்லு இந்த டேஸ்ட்லாம் வந்து இதில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஓகேங்களா? இந்த மிளகாய் தூள் அதெல்லாம் அப்படியே இருக்குல்ல, அதே ஆயிலே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயிலு. இந்த பேன் மாற்ற வேண்டாம், இதுலேயும் நம்ம செய்யலாம். அப்போ நமக்கு வந்து இந்த ப்ரானோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பிரியாணியில். அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு நான் இதில் வந்து 2 ஏலக்காய் 2 கிராம்பு, ஓகேங்களா, பிரியாணி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு பட்டை இது எல்லாமே வந்து நம்ம இதில் சேர்க்கணும். சரிங்களா? 2 பட்டை 2 லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அன்னாசி பூ இருந்தால் அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு சேருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வந்து இன்றைக்கி 2 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா மெலிசாக நீட்டு வாக்கில் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த ஆயிலில் வந்து சேர்க்கணும். சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக தான் நம்ம செய்யணும். ஃபாஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் அந்த ஆனியன் டேஸ்ட்லாம் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆகி தின்னாக ஆகணும் இந்த ஆனியனு. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ சேர்க்கணும். நம்ம வந்து இதெல்லாம் தான் வந்து நம்மளோட பதம். ஓகேங்களா? நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கிறிஸ்பியாக ஆன பிறகு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டொமேட்டோ சேர்க்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சாப்பாடு அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் தனியாக. அதுக்கு நம்ம செஞ்சுட்டு வரலாம். இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து நான் கொஞ்சமாக மிளகு அன்னாசிப்பூ இந்த பிரியாணி இலை 2 ஏலக்காய் சரிங்களா இது எல்லாமே வந்து தண்ணியில் வந்து போடுறேன். சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டை இருந்தால் 2 பட்டை போடுங்க. நம்மளோட பாஸ்மதி ரைஸ் வந்து வேகும்போது நமக்கு வந்து அந்த அரிசியில் நல்லா வந்து பிரியாணி வாசனை வரணும் நமக்கு. அதுக்காக தான் வந்து நான் இதெல்லாம் வந்து தண்ணியில் சேர்க்குறேன். சரிங்களா?
வெறும் தண்ணியில் நம்ம வந்து அரிசி வேக வச்சோம் அப்படின்னா அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு நமக்கு வந்து கிடைக்காது. அதுக்காக இது எல்லாமே வந்து தண்ணியில் போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது இதில் இருக்கிற எசன்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கும். அதுக்கு மேலே நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரைஸ்லேயும். சரிங்களா? கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசிலே உப்பு தேவை இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? 2 பட்டைலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கொதித்து வரணும் தண்ணி. அதை கொதிக்கும் போது தான் வந்து நமக்கு இந்த அன்னாசி பூ, இந்த ஏலக்காயில் இருக்கிற ஸ்மெல்லு, இது எல்லாமே வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளேவர்லாம் வந்து தண்ணியில் கூட கலந்து வரும் நமக்கு. ஓகேங்களா? நல்லா பாயில் ஆன பிறகு தான் நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதித்த உடனே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டைம் தான் நம்ம வாஷ் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 கப்பு எடுத்துருக்கிறேன் அரிசி. அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி இப்போ அரிசி வந்து நல்லா கொதித்து வரணும். நமக்கு வந்து எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போது ஃபுல்லாக வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல. நான் வந்து லாஸ்ட் தம் போடுறதுனால இப்போ வந்து எனக்கு வந்து ஆஃப் பாயில் ஆன பிறகு நான் வந்து எடுத்துடுவேன். சரிங்களா? இந்த நீட்டாக வரும் இல்லைங்களா நமக்கு, அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம உடைக்கும் போது உடைக்கிற மாதிரி வரணும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு பதம் வரும்போது நான் வந்து இதை எடுத்து வச்சுருவேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருவேன் இந்த ரைஸ் மட்டும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஆயிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டதுனால இந்த ரைஸ் வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் இறங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா எனக்கு வந்து இந்த பதம் வந்து எனக்கு போதும் அப்படின்னு தோணுது. ஆஃப் பாயில்ட் ஆகிடுச்சு, நல்லா வேகலை, ரொம்ப சாஃப்டாலாம் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் நான் வந்து ப்ரெஸ் பண்ணால் உடையும் எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ தண்ணியெல்லாம் வந்து நல்லா இருத்துட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஒரு வடிகட்டுற மாதிரி, ஒரு ஃபில்ட்ரு இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை போட்டுப்போம். சரிங்களா? தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு பக்கம் ரைஸ் வந்து தயாராகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து டொமேட்டோ சேர்க்க போகிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம் இதில். இது வந்து நான் இன்றைக்கி சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சரிங்களா? அது இது கூட சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? நல்லா சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வரணும். நம்ம வந்து உடனே வந்து எல்லாமே சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கி நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும். வெங்காயம் தக்காளியும் ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது கூட வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து புதினா வந்து நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இலையாக போடாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நமக்கு வந்து அப்போ அதுக்கப்புறமா கொரியாண்டர் வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூளாக சேர்த்துக்கிறேன் அரிஞ்சிட்டு. அது ஏன் அப்படி இந்த மாதிரி சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு சாப்பிடும்போது வாயில் மாட்டாது. ஓகேங்களா? நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். அதுக்காக தான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நல்லா வதக்கிட்டே வாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து வெந்து வந்துடும். அந்த புதினாவும் பார்த்திங்கன்னா வாசனை வந்து இந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நமக்கு பிரியாணியில். ஓகேங்களா? இந்த டொமேட்டோ, ஆனியன், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது வரைக்கும் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு தான் வந்து அதிகமாக இருக்கணும் நமக்கு இஞ்சியை விட. ஓகேங்களா? 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டே வாங்க. வந்து அடி பிடிக்கும். ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே வரணும். சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே கலரி விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? கைவிடாமல் நம்ம பரட்டிகிட்டே இருக்கும்போது தான் அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுட்டு இந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா பிளேட்டில் ப்ரான்னு, அதை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். சரிங்களா? இந்த மசாலா கூட அது போட்டு நம்ம பரட்டும் போது மசாலா இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே வந்து அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக இது கூட வந்து அந்த ஃப்ரை பண்ண ப்ரானை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம ப்ரான் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரான் சேர்த்த பிறகு நம்ம இந்த மசாலாக்கு ஏற்ற
காரம் உப்புலாம் நம்ம இன்னும் சேர்க்கலை சரிங்களா. இப்போ தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த ப்ரான் வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவும் அந்த ஃப்ளேவரும் வந்து எசன்ஸும் வந்து இது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கு தான் சரிங்களா. இப்போ இது கூட மிளகாய் தூள் நம்ம சேர்க்கணும் சரிங்களா. மிளகாய் தூள் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரானில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் காரம் ஓகேங்களா. அதனால் பார்த்து சேருங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இது 4 ஐட்டம் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விடுங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இன்றைக்கி வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்மளோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் ஓகேங்களா. இந்த பச்சை வாசனை இந்த காரம்லாம் வந்து நமக்கு டேஸ்டியாக மாறும் ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் கொதிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி திக்காகவே தான் இருக்கணும் நமக்கு. ஏன்னா நம்ம தொக்கு தான் வந்து மேலே வந்து சாப்பாடு மேலே போட்டு நம்ம வந்து பெரட்ட போகிறோம். அதுக்காக ரொம்ப தண்ணி வேண்டாம் ஓகேங்களா. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். அந்த காரம்லாம் வந்து ஸ்மெல்லாம் போகிறதுக்காக தான் சரிங்களா. கரம் மசாலா நல்லா கொதிச்சு வந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் சரிங்களா. இப்போ கொஞ்சம் நேரம் கொதித்து வரும்போது அந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இந்த வாசனைலாம் வந்து நமக்கு ப்ரான்குள்ளேயும் சேர்த்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கொஞ்சம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இது காரம் கிடையாது, காரம் கொடுக்காது. ஜஸ்ட்டு வந்து நமக்கு பிரியாணி வந்து கலராக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பரட்டி விடணும் ஓகேங்களா. நல்ல ஒரு 5 மினிட்ஸாக வந்து நல்லா இது கொதிச்சு வந்திருக்கு. திக்காக வந்துடுச்சு கிரேவி நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதில் லேயராக இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் போடுறேன் சரிங்களா. கீழே வந்து ஒரு ஃபஸ்ட் லேயர் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி போடலாம். நம்ம செஞ்சு வச்ச கிரேவி வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் படுற மாதிரி, இந்த அரிசியில் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா, அந்த கிரேவி கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக செஞ்சு நம்ம வந்து பெரட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட் கலரில் நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. நான் இப்போ ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம போட்டு திரும்பி இன்னொரு லேயர் வந்து அரிசி போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம ஒரு லேயர் அரிசி, ஒரு லேயர் வந்து இந்த கிரேவி, ஒரு லேயர் அரிசி இந்த மாதிரி போடணும். மேலே வந்து கொஞ்சம் கீ ஊற்றுங்க. ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம கீ ஊற்றலாம் ஓகேங்களா. இங்கே வந்து டயட்டுன்றதுனால நாங்கள் வந்து கீ ஊற்றலை. இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சம் வந்து கீ ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆனியன் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் வந்து கொஞ்சமாக நீட்டாக அரிஞ்சிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரைஸ் போட்ட பிறகு கிரேவி போடுறீங்களே, திரும்பி அடுத்த லேயர் அரிசி போட்டோடனே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயமும் தூவலாம். நம்ம அந்த வெங்காயம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வெங்காயமும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. அது மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி ஆட் பண்ணாலும். என் கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க ஆனியனை. அதனால் நான் வந்து இப்போ போடலை சரிங்களா. இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து அரிசி, ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி கிரேவி ஓகே. இந்த மாதிரி மேலே போட்டுகிட்டே வாங்க. நமக்கு வந்து எவ்வளோ கிரேவி எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இன்கேஸ் ரொம்ப கிரேவி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேயர் அரிசி நம்ம சேர்த்துட்டே வரலாம் அதிகமாக ஓகேங்களா. அப்போ நமக்கு அந்த காரம் வந்து கொஞ்சம் ஈவனாக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு. இல்லை நைட்டு திரும்பவும் செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அரிசியும் இந்த கிரேவியும் எடுத்து வச்சுட்டு நைட்டு இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு லேயர் அரிசி, ஒரு லேயர் வந்து கிரேவி இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி தம் போடுறதுனால மேலே வந்து ஃபாயில் ஷீட் வந்து கவர் பண்ணணும் நம்ம சரிங்களா. ஃபாயில் ஷீட் நமக்கு வந்து தேவை இதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து நான் சேர்க்குறேன் ஓகேங்களா. கீ சேர்த்துட்டு எப்போவுமே நம்ம கீ சேர்த்தா தான் வந்து நெய் சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பிரியாணியில் தனித்தனியாக நமக்கு வந்து வரும். அதுக்காக தான் வந்து நெய் சேர்க்குறது. ஒவ்வொரு லேயருக்கும் நான் சேர்க்காமல் லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் சரிங்களா. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து
ஃபாயில் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம மேலே போட்டு கவர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தம் போடும்போது அந்த அந்த ஹீட் வந்து உள்ளவே இருக்கும், வெளியெல்லாம் வந்து வராமல் உள்ளவே இருந்து நல்லா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகிட்டு சாஃப்ட் ஆகும் அரிசி. ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து தம் போடுறது. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தம் போடணும் நம்ம. சரிங்களா, அந்த கீ மேலவே இருக்கட்டும். நம்ம தம் போட்ட பிறகு கலரி விடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கீ வந்து ஃபுல்லாக ஈவனாக நமக்கு வந்து ஸ்மெல் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் வந்து டைட்டாக இழுத்து வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது போய்ட்டு அப்படியே வந்து லாக் ஆகிடும். சரிங்களா, நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த ஒரு கேப்பும் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நல்லா டைட்டாக இழுத்தா மாதிரி லாக் பண்ணி விடுங்க. சரிங்களா, அப்போ தான் நம்ம தம் போடும்போது நமக்கு அந்த ஸ்மோக்லாம் வந்து வெளியே வராமல் ஹீட் வந்து உள்ளவே இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் கவர் பண்ணுறது. ஓகேங்களா, பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தவா வந்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஹீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நல்ல தவா வந்து ஹீட் ஆன பிறகு இந்த பாத்திரம் எடுத்துன்னு போயிட்டு தவா மேலே வைக்க போகிறேன். நல்ல ஹீட்டாக இருக்குது இப்போ என்னோடய தவா. அதுக்கு மேலே நான் வந்து இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே தவா மேலேயே வைக்க போகிறேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ஹீட் வந்து கீழே இங்கே வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக எரிஞ்சிட்டே தான் இருக்குது. சரிங்களா, ஸ்லோவாக எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு 7 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா ஹீட் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பாத்திரம் ஹீட் ஆகும்போது இந்த ரைஸு அந்த கிரேவிலாம் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு, ஓகேங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கலரி விட்டுட்டு நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் மேலே இருக்க கீலாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. வாவ், இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து பரட்டி விடணும். சரிங்களா, நல்லா வந்து ஈவனாக அந்த ரைஸும் இந்த கிரேவியும் வந்து நம்ம வந்து கலரி விடணும். நமக்கு அப்போ வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தம் போட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. மேலேயே கீ இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் அடியிலேருந்து எடுத்து மெதுவாக பரட்டி விடுங்க, அரிசி உடையாமல். கலரி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து கலரி விட்டுட்டேன். இப்போ எடுத்து போடுறேன் பாருங்கள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஸ்பைசி வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கலாம், கிரேவி கம்மி பண்ணிக்கலாம். ரைஸ் அதிகமாக போட்டிங்கன்னா ஈவன் ஆகிடும். இதே அளவு கூட பண்ணலாம். ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பைஸ் கம்மி ஆகிடும். சரிங்களா, அப்படியே வீடே மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்டு பார்க்கும்போது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.